வணக்கம். நம்ம இன்றைக்கி வின்வின் டிஎன்பிஎஸ்சி சேனலில் பிரசிடென்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர் கேள்விகளில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே குரூப் 1 குரூப் 2ல் கேட்ட கேள்விகள். இதற்கான விடைகளை நான் கொடுத்துருக்கேன், ஆர்டிகல்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த குரூப்பில் இந்த கொஸ்டின் குரூப்லேருந்து ஒரு 2 கொஸ்டினாவது வரும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? இது ஒருத்தரோட ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுறதில்லை. தலைமை நீதிபதிகள் மற்றும் அவர்கள் தலைமையிலான ஒரு நீதிபதிகள் குழு இருக்கும். அந்த குழு யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். இதை சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னா 124. அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். கூற்று. காரணம், மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் தான் நியமிக்கிறாரு மாநில ஆளுநரை. அப்போ அந்த மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் நீடிப்பார். இப்படின்றது தான் கூற்று காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் அப்படின்றது என்ன ஆர்டிக்கல்னா 157. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்றது என்ன ஆர்டிக்கல்னா 155. நியமனம் பண்ணதுக்கப்புறம் தானே அவரோட பதவியோட நீட்டிப்பு காலம் சொல்லுவாங்க. ஸோ மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்ன்றது சரத்து 155ன்றது தான் முதல்ல வரும். வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் தவறான கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே வந்த கேள்வி தான். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். கரெக்டு. பாராளுமன்றத்தின் ஈரவையின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். தப்பு. ஏன்னா பாராளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள் மற்றும் அல்லாமல் டெல்லி மற்றும் புதுச்சேரி இந்த மாநிலங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து ஓட்டு கொடுக்கணும். அப்போ தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். 3வது கருத்து, எவ்விதமான லாபகரமான தொழிலும் இல்லாமை. இதுவும் சரிதான். அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. தேர்தல் கல்லூரினா எலக்டோரல் காலேஜ்ங்க. அப்போ சவரான கூற்று பாராளுமன்றத்தின் ஈரவையின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்றது தான் தவறான கூற்று. சரியான கூற்று, பாராளுமன்றத்தின் ஈரவையின் உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி புதுச்சேரி மாநிலங்களின் உறுப்பினர்கள் இவங்களும் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியும். அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? அடிக்கடி கேட்ட கேள்விங்க இது. 12 உறுப்பினர்களை அவர் தேர்வு செய்கிறாரு. இந்த 12 உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருடங்கள். ராஜ்யசபையோட உறுப்பினர்கள் எல்லாருக்குமே 6 வருடங்கள் தான் பதவிக்காலம். இதை சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 4, 1, 7 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 80ல் இருக்கிற 2லையும் இருக்குது. அடுத்த கேள்வி, எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? குடியரசுத் தலைவர் ஏதாவது தவறு செய்திருந்தாங்கன்னா ராஜ துரோக வழக்கு நம்ம பதிவு செய்யலாம். அதை எப்போ செய்வாங்கன்னா 14 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துடணும். அப்புறம் அவரை பதவியிலிருந்து விலக்கிடணும். அதுக்கப்புறம் தான் அவர் மேலே வழக்கு போட முடியும். ஏன்னா அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அவர் மீது எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது. எந்த ஒரு அவரோட அதிகாரத்துக்கும் தவறு செய்ய மாதிரி நடந்துக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்தியாவின் நிதி குழு தலைவரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரியர் சேர்மனை யார் தலைவர் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். எந்த அரசியல் அமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர்பு இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறது? ஆர்டிக்கல் 123. பாருங்கள், 1, 2, 3 அடுத்தடுத்து வருது. அடுத்தடுத்து 3 செஷன்ஸ் வரணும். அப்படி வரலன்னா இவர் கடகடன் என்ன செய்யலாம்? இவர் ஒரு கூட்டத்தொடரை ஆரம்பிக்கலாம்.
இது சும்மா உங்கள் ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன். 1, 2, 3 அதாவது 123ன்ற சட்டம் தான் குடியரசுத் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் இல்லாத போது அவர் சட்டங்கள் இயற்ற வழிவகுக்கிறது. அடுத்து, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? மறைமுக தேர்தல் முறை. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். கூற்று இதுதான். காரணம், அவர் இராணுவத்தின் முப்பட தளபதி ஆவார். இந்த ரெண்டுக்குமே கரெக்டு தான். இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு நாமினல் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸ்டேட்டோட ஹெட் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். காரணம் இது சரியான காரணம் கிடையாது. அவர் முப்படை தளபதின்றதும் கரெக்டான விஷயந்தான். ஆனால் காரணம் தவறு. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. 12வது கேள்வி, இந்தியா எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறது? இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்னா சாதாரண மசோதா, மாநில சட்ட மசோதா, இந்த ரெண்டுத்தையுமே அவங்க ரத்து செய்யலாம். அப்போ ரத்து செய்ய முடியாதது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், நிதி மசோதா, ஃபினான்ஷியல் பில்லையும் இவரால் ரத்து செய்ய முடியாது. எந்த ஒரு அதிகாரம் பெருசாக கிடையாது நம்ம இந்திய குடியரசுத் தலைவருக்கு. பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். எதுக்கு? தேசிய திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன். இப்போ நிதி ஆயோக்கா மாறிடுச்சு. நிதி ஆயோக்குக்கும் பிரதம மந்திரி தான் தலைவராக இருக்கிறார். அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த விவாதம் தவறு என கருதப்படுகிறது? 4 விவாதங்கள் பாருங்கள். குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் நிகழ்த்த முடியும். உரை நிகழ்த்த முடியும். கரெக்ட். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும். இது தவறு. லோக்சபா ஸ்பீக்கர் தான் கீழ் சபைக்கு, மக்களவைக்கு அனுப்ப முடியும். நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும். அடுத்தது, மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் ஒத்திவைக்கும் குடியரசுத் தலைவராக முடியும். இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும்ன்றது தான் தவறு. அதை யார் செய்வார்? லோக்சபா ஸ்பீக்கர். கூட்டத்தொடரை தொடங்குறவர் லோக்சபா ஸ்பீக்கர், குடியரசுத் தலைவர் கிடையாது. அதாவது ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒன்றும் பண்ண முடியாது, உரை நிகழ்த்த முடியாது. அடுத்தது, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 77. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 77. அடுத்த கேள்வி, மக்களவையில் எந்த சமூகத்தை சார்ந்த நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? அதாவது 12 பேரை இவர் நியமிக்கலாம். அதில் 2 பேர் ஆங்கிலோ இந்தியராக இருக்க வேண்டும். ட்ரிக்ஸு ஒன்று சொல்லித்தரேன் 14வது கேள்வியில். பெட்கோ ஓஐ, அதாவது PETQOI. இதில் பிரசிடெண்ட்டுக்கான சரத்து ஆரம்பிக்கிறது 52.